பள்ளிகளில் அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்கும் விபத்துகள் வேதனை அளிப்பதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். கிளாஸ் ரூம்ஸ் கட்டும்பொழுது டிலாபிடேட்டட் பில்டிங்ஸ் இங்கொன்றும் அங்கொன்றுமாக சில சம்பவங்கள் நடக்கும்போது ஒரு வேதனையாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு சிஓஸ் மீட்டிங்கும் நாங்கள் தவறாமல் சொல்வது என்பது பாழடைந்த கட்டிடத்துக்கிட்ட பிள்ளைங்களை விடக்கூடாது, முதல்ல அந்த கட்டடங்களை முதல்ல இடித்து தள்ளுங்க நீங்கள் என்று நாம் சொல்வது வழக்கம். அதை கடைபிடிக்க அதை மீறி ஒரு சில நிகழ்வு நடக்கும்போது உள்ளபடியே அது வேதனை குறையக்கூடிய. ஏன்னா ஏதாச்சும் ஒரு குழந்தைங்களை நம்ம இழக்க நேரும்போது அது நம்ம வீட்டு பிள்ளை இழக்கக்கூடிய ஒரு துக்கமான ஒரு நிகழ்வாக அது அமைகிறது. உள்ளபடியே அது வருத்தத்துக்குரியதான். அப்படியும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக தொடர்ந்து நாங்களும் அதை வலியுறுத்திக் கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது கட்டப்படுவதில் கூட பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் ஒரு சமுதாய கூட்டத்தில் பிள்ளைங்களுக்கு பாடம் நடத்துவது அல்லது பக்கத்தில் ஒரு வாடகைக்கு எடுத்து நாங்கள் பிள்ளைங்களுக்கு பாடம் நடத்துகிறோம் என்று சொல்லும்போது அங்கே இருக்கின்ற கட்டடத்தை இடிச்சிட்டு அதுக்காக கட்டக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அப்படி நடக்கும் பொழுது அங்கே பிள்ளைங்கள் வந்துடக்கூடாது என்பதற்காகத்தான் இருக்குமே. இது ஒரு தற்காலிகமான ஒரு ஏற்பாடாகத்தான் இருக்குமே தவிர இதற்காக மரத்தடியில் தான் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க, இந்த இடத்துல தான் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த செய்தி என்பது அங்கே ஒரு கிளாஸ் ரூம் கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை உணர்ந்து கொள்ளுகின்ற ஒரு செய்தியாகத்தான் அதை நீங்கள் பார்த்திட வேண்டும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். Hello, mic check 1 2 3. ஒரு கோடியே 25 லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.